சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. And when he had declared all these things unto them, he sent them to Joppa. Acts 10:8. వారికి ఈ సంగతులన్నీ వివరించి వారిని మొప్పేకు పంపెను. అపోస్తలుల కార్యములు 10వ అధ్యాయం 8వ వాక్యం. எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பினான். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:8. அன்பின் தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி பேசுகின்றவராய் இருக்கின்றோம்? எல்லாம் காரியத்தையும் சகல விதத்திலே விலக்கி சொல்லுகின்றோமா? அப்படி இல்லாதபடிக்கு பாதி காரியத்தை சொல்லிவிட்டு மீதி காரியத்தை நாம் மறைக்கின்றோமா? அப்படி இராதபடிக்கு விவரித்து சொல்லுகின்ற அந்த அபிஷேகத்துக்குள்ளாக கடந்து வாருங்கள். இது யாரிடத்தில் இப்படியாப்பட்ட அபிஷேகம் இருந்ததென்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமானால், அப்போஸ்தலர் நடபடிகளில் அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் சந்திக்கும் பொழுது அனனியாவை எழுப்பி, நீ எழுந்து நேரு தெரு எனப்பட்ட தெருவுக்கு கடந்து செல், அங்கே யூதாவின் வீட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று விவரமாய் சொல்லுகின்ற காரியத்தை பார்க்கின்றோம். நாம் எப்படி பேசுகின்றோம்? ஒரு காரியத்தை எப்படி தியானிக்கின்றோம்? விவரமாய் சொல்லுகின்றோமா? அப்படி சொல்லத்தக்கதாக அபிஷேகத்தை தேவனிடத்தில் கேட்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.